தந்தை பெரியார் அவர்களை பன்றி உருவமாக படைத்து இணையத்தில் உலவிட்டுள்ளார்கள் சில தவறானவர்கள். அவர்களுக்கு தெரியவில்லை, அறியாமலோ பெரியாருக்கு புகழை தேடி தந்திருக்கிறார்கள், நன்மை செய்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஐயா, நீ சொரியான்னு சொல்லு, ஈவரான்னு சொல்லு, பன்றின்னு படம் வரையிறியா, வரைஞ்சிக்கோ. அவர் கேட்ட கீழ்கண்ட இந்த கேள்விகளுக்கு மட்டும் சரியான பதிலை சொல்லு, உங்களையெல்லாம் நாங்கள் சாதனையாளர்னு ஒத்துக்கிறோம். உலக படைத்தது கடவுள் எனில் கடவுளை படைத்தது யார்? நடமாடும் மனுஷனுக்கு ஒண்டை குடிச்சில்ல, ஆனால் நடமாடாத கற்சிலைக்கு லட்சக்கணக்கான கோயில் ஒரு கேடா? குழந்தை பெறுவது கடவுள் செயல் என்றால் விதவையும் வேசியும் குழந்தை பெறுவது யார் செயல் ஐயா? யார் செயல்? ஏன்? எல்லாம் அவன் செயல் என்றால் புயலும் வெள்ளமும் எவன் செயல்? ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் முதலாளியும் தொழிலாளியும் பாப்பானும் பறையனும் ஏன்? அவனின்றி ஓரளவும் அசையாது எனில் கோவில் சிலை வெளிநாடு செல்வது எவன் செயல்? எப்படி ஐயா? அன்பே உருவான கடவுளுக்கு கொலைக்கருவில் எதற்கையா? 33 கோடி தேவர்கள் இருந்தும் இந்தியாவில் 3 கோடி பேருக்கு உணவும் வேலையும் இல்லையே ஏன்? 1960களில் கேட்கப்பட்ட கேள்வி, இப்பொழுது 30 கோடி. நாத்திகனை படைத்த கடவுள் நாத்திகனை படைத்தது ஏன் ஐயா? மயிரை, அதாவது முடியை மட்டும் கடவுளுக்கு காணிக்க தரும் பக்தர்கள் தங்களது கையையோ காலையோ காணிக்கையாக தருவில்லதே ஏன்? நோய்கள் கடவுள் கொடுக்கும் தண்டனை என்று கூறும் பக்தர்கள் நோய் வந்தவுடன் டாக்டரிடம் ஓடுவது ஏன்? எல்லாம் அறிந்த கடவுளுக்கு தமிழ் அர்ச்சனை புரியாதா? தமிழ் புரியாத கடவுளுக்கு தமிழ்நாட்டு என்னையா வேலை? ஐயப்பனை நம்பி கேரளாவுக்கு ஓடும் பக்தர்களே, தமிழ்நாட்டு கடவுள்களை என்னையா செய்யலாம்? அக்கினி பகவானை வணங்கும் பக்தர்கள் தங்கள் வீடு தீப்பிட்டு இருந்தால் அலறுவது ஏன்? பச்சரத்தம் குடித்து காட்டும் பூசாரி என்றைக்காவது பாலிடால் குடித்து காட்டுவானா? சிவாய நம என்றால் அபாயம் இல்லை என்போர் மின்சாரத்தை தொடுவார்களா? தட்டுங்கள் திறக்கப்படும் என்றால் எதற்காக ஐயா சாத்தி வைத்தீர்கள்? தட்டினால்தான் திறக்கும் என்று சொல்லும் கடவுள் நல்லவனா கெட்டவனா? தேடுங்கள் தரப்படும் என்றால் கண் இல்லாதவன் எப்படியே தேடுவான்? முதலில் யார் அதை ஒளித்து வைத்தது? ஒளித்து வைத்தவன் பதுக்கல்காரன் தானே. அவனை எந்த சட்டத்தில் கைது செய்வது? கேளுங்கள் கிடைக்கும் என்றால் ஊமை எப்படியா கேட்பான்? கேட்டால்தான் கிடைக்கும் என்று சொல்லும் கடவுளை நான் ஏன் வணங்க வேண்டும்? கேட்காமலே தருவ வேண்டுமல்லா கடவுள்? வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்றால் நான் என் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் அணுகிவிடுமா? என் கூடாரத்தை மட்டும் அணுகாமல் இருப்பதற்கு பதிலாக மொத்த உலகத்தையும் அணுகாமல் இருந்தால் நல்லது தானே. அப்படி என்றால் இதை சொல்லும் கடவுளுக்கு தொலைநோக்கு பார்வை இல்லையோ? ஆண்டவர் உன்னை பிடித்துள்ள பிசாசுகளை விரட்டுவார் என்றால் பிசாசு என்னை பிடிக்கின்ற பொழுது இந்த கடவுள் ஏன் தடுக்கவில்லை? பிசாசுகளை உருவாக்கிவிட்டு அதை என்னை பிடிக்க போன்றவர்களை பிடிக்கவும் செய்துவிட்டு பின் எதற்கு விரட்ட வேண்டும்? அதற்கு பதிலாக பிசாசுகளை படைக்காமலே இருந்திருக்கலாமே இந்த கடவுள்கள். சாமிக்கு அழகு குத்தி விவர்த்தி கடன் செலுத்தும் பக்தர்கள் ஏன் எந்த எலும்பும் இல்லாத கன்னத்தின் பகுதியில் குத்துகின்றனர்? கொஞ்சம் பின்னே சற்று தள்ளி காதுக்கு கீழே குத்தி கொள்ளலாமே. அப்படி குத்தினால் உயிர் போய்விடும் என்று தெரிந்துதானே அங்கு குத்துவதில்லை, செய்வதில்லை. கன்னத்தில் அழகு குத்துவது போல் கழுத்திலும் குத்தி கொள்ள துணிச்சல் உண்டா? இந்த அழகு குத்தி கொள்வதை பரப்பியதே ஆரிய பார்ப்பன மேட்டூடி வக்கம்தானே. இதுவரை கடவுளை வைத்து பிழைப்பு நடத்தும் எந்த பார்ப்பனராவது அழகு குத்தி நீங்கள் ஆடியதுண்டா, பார்த்ததுண்டா? தீ மிதிக்கும் திருவிழாவில் எரிந்த நெருப்பு துண்டுகள் நடந்து போகும் பக்தர்கள் நெருப்பில் காய்ச்சிய கம்பிகளை வைத்தால் மிதித்து நடப்பார்களா? நெருப்பை மூட்டியதும் எரிகின்ற நெருப்பில் நடந்து செல்வார்களா? ஒரு இந்து இயேசு கிறிஸ்துவையும் அல்லாவையும் நம்புவதில்லை. ஒரு கிறிஸ்தவர் இந்து கடவுளையும் அல்லாவையும் நம்புவதில்லை. ஒரு முகமதியர் இந்து கடவுளையும் இயேசு கிறிஸ்துவையும் நம்புவதில்லை. ஒரு நாத்திகர் இவற்றில் எவற்றையுமே நம்புவதில்லை. கடவுளை வணங்கினால் பாவங்களை மன்னிப்பார் என்றால் நான் பாவம் செய்யும் பொழுது தடுக்காமல் செய்ய விட்டுவிட்டு பிறகு ஏன் மன்னிப்பு கேட்க வைத்து மன்னிப்பு கேட்க வேண்டும்? மனிதனை படைத்த கடவுள் பாவம் செய்யும் மனநிலையை அவன் சிந்தனையில் ஏன் செலுத்த வேண்டும்? அந்த கடவுள் செய்த பாவத்திற்கு உண்டான தண்டனை என்றால் பிறக்கும் பொழுதே ஒரு குழந்தை என்ன பாவம் செய்தது? அதை ஏன் கண் பார்வை இல்லாமலோ கேட்கும் திறன் இல்லாமலோ கை கால் இல்லாமலோ படைக்க வேண்டும்? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வக்கு இல்லைன்னா நீ பொது அறிவையும் பகுத்தறிவையும் கொஞ்சம் வளர்த்துக்கொண்டு தானே சொல்லணும். கடவுள்களை திட்டும் பொழுது நாத்திகர்கள் எல்லா கடவுளையும் சேர்ந்து தான் திட்டுகிறோம். ஆனால் இங்கு அதிகமாக இந்து கடவுள் இருப்பதால் இந்து மதத்தை மட்டும் எதிர்ப்பதாக எல்லோரும் நினைத்துக் கொள்கிறீர்கள். அப்படி அல்ல. கடவுள் என்பதே மனிதன் படைத்தது கற்பனை என்பதுதான் உண்மை. அந்த உண்மையை எடுத்துச் சொல்லும் பொழுது ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? உண்மையை உணர்ந்து திருந்துங்கள். மக்களை நேசியுங்கள். மக்கள் உழைப்பை நேசியுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.